உன்னை போக் சொல்லியே போடாங்க அப்போட காலு பெருசா தொங்க கொடுத்துக்க அது கூட இல்லை எங்கேயோ போறான் ஏன் கலாய்கிற அதை விடு எதுக்கு கூப்பிட்ட கிருஷ்ண மாமா ரூப்னு வரட்டும் ஏன்பா வரட்டும் மாமா வந்தா தான் தெரியும் இரு ரூப்னு வருவான் ரூபன் வருவான் ரூபன் வருவான் ரொம்ப டொக்கு வாங்கிட்டு இருக்கிற பொழுது நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஒரு 25 கிலோ இருப்பியா பா என்ன பண்ணுறீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்றீங்களா ஃபுல்லாக சுற்றி தேர்ந்து வரேன்டா இரு கிருஷ்ண மாமா வந்துட்டோம் ஏன் ஆயிடுச்சு எனக்கு ஒரு முடிவு இருக்கு அப்போ மச்சான் ஜிமிக்கிலி ஆமால் தான் ஒரு முடிவு இருக்குதுன்றல இரு கிருஷ்ண மாமா வந்துட்டோம் எனக்கு தெரியாது மச்சான் அவன் கூப்பிட்டான் உன்ன மாதிரி என்ன கூப்பிட்டான் நான் வந்து இங்கே நின்னுக்கிறேன் வேறுகளை சாப்பிடு பச்சா அவங்க ஆளு கூட ரிசப்ஷனில் போட்டா நீங்கிற மாதிரி நின்னுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆமா உருவகெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா தான் சார் மச்சா இதை கமலில் திட்டாடா கம்மாண்ட நல்லா வாங்குறவரு சரி விடு வண்டிக்கு ஃபோன் பண்ணு சி சாரி கிருஷ்ணமாவை ஃபோன் பண்ணு மாதிரிலாம் சொல்லாதன்ற ஒரு வகையில் கிருஷ்ணமாவை ஃபோன் பண்ணு அவரு ஏன் லேட்டாக வர்றாரு எப்பவுமே வாய்ப்பு தந்தா ஒரே போய்ப்பா வீட்டுக்கிட்டே இருந்து நம்ம சொல்ல பட்டின பார்க்கன்றாரு ஃபங்க்ஷன்ன்றாரு ஹலோ மாமா எங்கே இருக்கா பெரம்பூர் இல்லையா நாங்களும் அங்கே தான் இருக்கோம் சரி சீக்கிரம் வா என்ன நேரம் லேட் பண்ணுவேன் நீ போதும்பா எதுக்கு பேர் இல்லையா கஷ்டப்பட்டதுலாம் போதும் நம்ம இதோட வாழ்க்கையில் வளரணும் நீலாம் வளர மாட்டே இதனால தான் வளர மாட்டேன் மாமா உருவ கேள்வி பண்ணாத மாமா சரி சொல்லு சொல்லு சரி பிளான் வச்சுக்கிறேன் என்ன பிளான் வச்சுக்கிறேண்ணா வச்சுக்கிற பிளான் இது என்ன இந்த சொட்ட மாமா இன்னும் வரேன்னாரு இதோ பெரம்பூர் தான் இருக்கிறேன்னாரு தந்தாலே போய் சொல்லி அந்த ரொம்ப மோசமாமா எப்போ விக்க வச்சிங்களா அதோட அங்கே வரதே இல்லை அவ்வளோதான் அந்த ஆள் தேவையா முடிஞ்சு போச்சு யாரு கூட சுத்தி நிற்கிறாரோ விக்க வச்சதுல இருந்து ஒன்னொன்னா கேட்டேன் பேரு அது வராரு பேரு ஐயோ போடுறா சட்டை போடுறா ஒயிட் சட்டை மச்சான் இது போயிட்டு வந்திருப்பாரு எதுக்கு கட்சி நீ 300 ரூபாய் தராங்க அது போயிட்டு இருப்பாரு வர வாமாம்மா என்ன கூப்பிட்டீங்க என்னம்மாம்மா இவ்வளோ லேட்டு நீ நான் ஹெலிகாப்டரில் வச்சு நீங்கள் மேலே பந்து வரதுக்கு ஆட்டோ வச்சுக்கிறேன் டிராஃபிக்கில் ஓட்டின்னு வர வேணாம் இன்னும் எப்படின்னா நீ வளைஞ்சு கஞ்சி ஓட்டின்னு வந்தால் தான் நல்லா இருக்கும் செஞ்சு ஓட்டின்னு வந்து என் மேலே இஷ்டம் நான் போய் பயன் கட்டா நான் கேள்வாங்க சரி என்ன எது கூப்பிட்டாலும் ஏன் வர மாட்டேன் ஒன்றும் சொல்லிட்டா எலெக்ஷன் வந்துச்சு எனக்கு 1008 வேலை இருக்கும் நான் வந்து எலெக்ஷன் அந்த மீட்டிங் எல்லாம் போனேன் நான் ஒரு நிர்வாகி நான் போகலன்னா நம்மளை கட்ட கட்டுவாங்க அதனால வந்து கொஞ்சம் நாளைக்கு என்ன கூப்பிடாது 300 ரூபாய்க்கு போறாரு 300 ரூபாய்க்கு உங்களுக்கு 250 ரூபா வாங்கி தரேன் அதுல எடுத்துப்பல அதுல 50 ரூபா எடுத்து பப்பலுது எல்லா பிரசத்தையும் நீ போவியா ஆமாச்சான் நீ ஏன் விபச்சார கேஸ்ல போற மாதிரி மூஞ்ச வச்சு நீ பிரசத்துக்கு ஒரு ஷூட்டி கூட்டா வர மாட்டியா வைத்திய சொல்கிறேன் அந்த மாதிரி மூஞ்சியில் வைத்தியச்சல் நிம்கா இருந்து கூட இப்படி அது கூட நீ வாங்கி தர மாட்டியா வாங்கி தரேன் அப்புறமா அதெல்லாம் கூடி என்னடா பேச போற சொல்ற நாள் சொல்றேன் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் மாமா எதுக்கு வளர்றதுக்கா சும்மா இது மாதிரி தான் பண்ணக்கூடாது அஷ்டம் பேசி தானேங்கிறாங்க பேசுற ஆமா முத்து மாமா இருக்கிற சேனல் எப்படி இருந்தது இதுக்கப்புறம் சேனலே போகக்கூடாது மாமா முதல் ஜிம்மி நம்பரை பிளாக் பண்ணோம் எதுக்கு பிளாக் பண்ணோம் எதுக்கு பிளாக் பண்ணமா என்ன பண்றாங்க அவன் மட்டும் சாப்பிட்றான் வாங்கி என்ன கேட்டா வாங்கி தரல வாங்கி தர அவரு காசுல வாங்கி தர அவரு பின்னாடி குறை பேசாதீங்கடா என்ன குறை பேசுறாங்க முன்னாடி கொடு பேசாதீங்க என்ன பேசுறாங்க நீங்க ஒன்னா பிளாக் பண்ணீங்க நான் பண்ண மாட்டேன் நான் ஃபோன் பண்ணி வரேன் ஜிம்மிலியா வர வை அதெல்லாம் உன்னை கேட்கல பாக்குறீங்களா வர வையின்ற ஃபோன் பண்ணா வந்துருவானா ஆமா வந்துருவானா அவன் வெளில இருக்கிறான் ஸ்டூடியோல இருக்கிறான்வா நான் கூப்பிட்டா வருவேன் என் மச்சான் நீ கூப்பிட்டா உங்க வீட்டுல இருந்தே வர மாட்டாங்க அவளா வர போறா போனை வச்சு ரசிக்கு அவளதான் அவளுக்கு வராது நீனா அவளை சப்போர்ட் பண்ணிக்கிற நீனா அவனுக்கு சப்போர்ட் பண்ற நான் நாய்கிட்ட பேசுறேன்டா இவ்வளவு நாள் துணிந்தீங்களா விட்டா என்ன துண்ணாங்க பேசல முயல் கிட்ட நின்று பேசினுக்கிறேன் சொல்லி இல்ல நான் வார்த்தை விட்டு விட்டேன் அகராதி இந்த ஆளை விட்றா என்ன பண்ணலாம் சொல்றேன் ரேம்பா கூப்பிட்டேன் இவரு என்ன பண்ணிக்கிறேன் நான் ஃபோன் பண்ணி வரேன் ஆனான்றமே நாங்க தான் இவரு ஆடி ரெடி அம்மா சரி ரெடி வந்து ஜிம்மில சப்போர்ட் பண்ணிக்கிறாரு சொல்றான்னு கேளு சரி போடு போடு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு தெரியுமே அது எனக்கு அது எப்பவுமே தெரியுமே என்ன சார்ஜ் இல்லையோ என்னவோ அதுக்கு காதுலயே வச்சு நிப்பியா போன போலி சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது என்ன பண்ண முடியும் சரி இப்போ நீ ஜிமிகிலி பேசுறல அவன் சைடுல என்ன இருக்குதுன்னு கேளு என்னதான் பிரச்சனைடா உனக்கு நான் தான் பிரச்சனையா இப்போ வந்திருந்தா தான் கேட்டுக்கிறேன்னா தான் சொல்லிக்கிறேன் திருப்பி முன்னாடி சொல்லுவாங்களா
சும்மா ஜிமிக்கிலி மேலே குறை சொல்லாதீங்க. நீ என்ன பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற? ஜிம்மிலி நீ கிடக்குற நீ 6000 கேஷ் போட்டு விட்டாரு அவருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற. ஒரு 3 பேர் ஏத்த சப்போர்ட் பண்ற. ஒரு ஆள் நீ இல்லனா உனக்கு கூப்பிட்டா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற. கேஸ் போடுறான் இல்லையா அப்புறம் கேட்பாரு 200 தான் கொடுக்குறான். ஃபோன் பண்ணாரு கேக்குற. 200 கொடுப்பான்னு. மனசில் வைக்காத கேட்டுணும்ண்ணா. தேவலாம சப்போர்ட் பண்ணிக்கிற நீ. ஏய் அதெல்லாம் விடுங்க, எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? டேய் நீ எப்படின்னா போங்கடா, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? நான் வேற சரி போ. போகிறேன். நான் வேலை வெட்டியில் உங்களுக்கு தான் வேலை வெட்டியில். ஏய் பார் அவரே கோச்சிங் பார். அதை விடு இட்லிலாம் வேணாம், ஒரு தண்ணி பாட்டிலாம் வாங்கி கொடுறா. தண்ணி கூட இல்லையே. எனக்கு கஷ்டம்னு வந்தா அது கூட ஒரு தண்ணி கூட வை இல்லாம இருப்பேன். எதுக்கு எங்களை கூப்பிட்ட? ஒரு ரூபாய் இல்லாத மாமா நின்னுக்கிறேன் நானு. ஒரு ரூபாய் 3 பேரை கூப்பிட்டேன். அந்த ஆளே கோச்சிங் பண்ண. அந்த ஆளு கூட போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா பாரு. என்ன காசு இருக்குதா இல்லையா? ஐயோ அவரா? அவர் அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்ல ஐயா நான பையன் அவரு. மச்சான் ஏதோ பெயிண்ட் வேலை செஞ்சுட்டு என் மேஸ்திரி இடியாப்ப கறி வாங்கி தரேன். உன்னை நம்பி வந்தேன் பாரு. சவாரி கட்சிச்சு நீ சும்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. எனக்கு சவாரி கட்சிச்சு. நான் உன் நம்பர்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட போகிறேன். நான் சும்மா அவங்களே பின்னாடி பேசாதீங்க. லாஸ்ட் ஃபஸ்ட் தான் ஜிம்மில் கோசமா கோச்சுன்னு போற. அவனா ஒரு ஆளே கிடையாது. அவனை பற்றி பின்னாடி கேட்டா பேசுறேன். முன்னாடி இன்னைக்கு ஏன்பா உனக்கு சவர கட்சி நீ டைட்டாக பேசுற போமா. இந்த வண்டியில் ஏறி உக்காந்து நீ வேற மாசமாகுற. போன வாரம் 2 பேர் செத்துறாங்க. உன் குழந்தை நல்லா பிறக்கட்டும். சும்மா இரும்பலும் ஏறினாங்க செத்துட்டாங்க. நீ வேற மாசமா வேற இருக்கிற. கத்த பண்ண போயிருப்பா. போ ஃபர்ஸ்ட் நீ போ. யார் தலையெழுத்து யாரை மாத்த முடியும்? பூமாக்கு சங்கதான். போ ஊதான் போ. போ கிளம்பு. போப்பா ஃபர்ஸ்ட் நீ இருக்கிற வெறுப்பில் பசில நீ வந்து சம்மா இங்கே வந்து பேசு. ஸ்டாப். போ. போப்பா உன் சவாரி கட்டிச்சா கிளம்பு. அப்புறம் என்ன பூமா இது நண்டுலாம் வேணாம். நல்லா இருக்குது. ஐயோ கோயினுக்கு இது உள்ள நல்லா கட்டிப்பிடியா பூமா? இந்த மாதிரி கட்டி பிடிச்சா நன்றி சொல்லித்தாங்க பூமா. என்ன நாங்க அவ்வளோடா பேர் உயிரை தானே காப்பாத்துறோம். இந்த மண்டபமா மண்டபமா அவ்வளவு பேச்சு பேசி போறாரா? அந்த அவர் தண்ணியில அந்த விகே வச்சிருக்கூடாது. அவ்வளவு பேச்சு தெரியுமா நீ இல்லா டைம்ல? பா யோ இந்த முடியாது மேல சத்தியமா சொல்றேன். நீ பேசினீங்களே போகும்போது ஒரு கலாச்சாரி யாருதா பேர்களை தூக்கியாச்சு. அதையும் நோட் பண்ணேன். நீங்கள் என்னென்ன பேசினீங்க இப்படி போகும்போது வரும்போது அதையும் நோட் பண்ணேன். இப்போ உட்காரும் போது விட்டிங்க பாச்சு அவ்வளோ வார்த்தை. ஏன்னா இப்படி பின்னாடி பேசுறீங்க? யாரையும் பின்னாடி எல்லாம் பேசாதீங்கண்ணா. மச்சான் என்னையா சந்தேகப்படுற? கையாரு பூமா கையில பிடிச்சினேங்கிறேன். வாடா உன் தனியா பேச வாடா. இந்த மண்டை உள்ள பேச்சு தம்மா பேசினாரு கிருஷ்ணா மாமால. அவரா? ஆமாடா மச்சான் மனுஷே கேட்கலடா. என்ன பேசினாருப்பா? ஓ அதெல்லாம் சொன்ன ஒரு நாள் ஆகும்டா. இல்லை கம்முனே இல்லை. நீங்கள் பேசும்போது இப்படி ஒரு வாட்டி அப்படி ஒரு வாட்டி எல்லாத்தையும் கேட்டேன். இப்போ ஆட்டோவில் உட்காந்து அவ்வளோ விஷயம் தான் கேட்டேன். இல்லை நான் யாருக்கும் சோறு வாங்கி கொடுத்தது இல்லையா? யாருக்கும் நான் எதுவும் பண்ணது கிடையாதா? ஏன்னா பின்னாடி இப்படி பேசுறீங்க. ஐயோ நீ என்ன தப்பா பேத்துக்காத. இந்த சாரை தூக்கி போட்டு ஒரு கையில ஒரு பைபிள் குத்தானே சரி நீ அடி சாந்தம் பாஸ்டர் மாரி போக மச்சான். நான் பாஸ்டரா இருக்கிறனோ ஏதோ இருக்கிறனோ விடு. நான் பேசுன பேச்சு கேட்குறேன். அது அர்த்தத்தை சொல்லு. என்னடா என்னையே சந்தேகப்படுறேன்? நீங்க வாங்க எல்லாரும் பொதுவாக கேட்கணும். நீங்க வாங்க நீங்க வாங்கலாம் வாங்க வாங்க இதுவாம்மா வா. டேய் குள்ளா நீ தான் இவ்வளோத்துக்கும் காரணம். என்னடா உன்னை என் தம்பி மாரி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அகராஜி. என்ன 3 பேரே வேணாம்? நீங்க படம் ஓட்டுறது போதும். இந்த ஒரு மனுஷன் தான் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இந்த மனுஷா? ஆமா டேய் எல்லாரும் எக்ஸாம் வச்ச மச்சான். என்ன நான் பேசிக்கிறீங்கன்ட்டு யாருமே பின்னாடி பேசாதீங்க மச்சான். உண்மையில சொல்றேன் பே. உனக்கு ஒரு கோவமா என் மேல தப்பா 2 அடி அச்சிரி. பின்னாடி பேசினால அடியோட பயங்கரமான வலி மச்சான். அது ஏடா ஒரே ஸ்கூலில் படித்தோம் ஒன்றா சின்ன வயசுலேருந்து இருக்கிறோம். ஏன் அப்படி பின்னாடி பேசுகிறீங்க? மாமா சேனல் கொடுத்து தான் போயிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஒண்டியா நான் மட்டும் தான் போயின்னுக்கிறேன்னா? எல்லாம் ஒண்டியா நான் பேசின்னுக்கிறேன்னா? டேய் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது? இப்போ நான் எடுக்கிறது தான் முடிவு.
நானும் எங்கள் மாமா நத்திக்கிறோம், நீங்களாம் தேவையில்லை, கிளம்புங்க. மச்சான் அவன் போராடனா மறியல, நான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னா மாமா சொன்னேன். வாடா நான் எங்கேயா இருந்தா என்ன போன பட்டு வா ஒரு விஷயம் பேசணும்னா முன்னால தானே வந்தேன், இப்ப பேர் முன்னால எங்களுக்கு தட்டி நீங்க எது சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. நானும் எங்கள் மாமாவும் சேனலை எப்படி ரன் பண்ணணும், எப்படி வீடியோ எடுத்து என் மக்களை சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க பெரிய ரஜினி, கமல், சூர்யா மாரி பேசிக்கிறீங்க. ஏன்பா அவன் கூப்பிட்டான்னு நான் வந்தேன்ப்பா. நான் ஏதோ ஒரு வீடியோ கூட வருஷம் நீ எவ்வளோ வார்த்தை விட்டான், நீ விடுற. இது ஒரு முடிவுப்பா. இங்க எதுக்கு வந்தீங்க? அகராதி எல்லாத்துக்கும் இங்க எதுக்குடா வந்தீங்க? கூப்பிட்டா நீ வந்தீங்கல, மாமா தானே சப்போர்ட் பண்ணாரு. மாமா நீ சொல்லு மாமா, என்ன மாமா செய்யலாம்? நான் சொல்றேன் சொல்லு மச்சான். ரெண்டு பேரும் சிங்கிள் ஷூட் மச்சான். கரெக்ட் மாமா. ஜெயிக்கறாங்களா நாங்க 2 பேரும் சிங்கிள்ஸ்பா. இப்ப ரெங்கால் ஜெயிச்சா நான் வீடியோல வருவோம். நீ ஜெயிச்சிட்டனா நீ சொல்ற மாதிரி சேனல் உண்டா கூட நீ எடுத்துன்னு போ, நான் வந்து நடிக்கிறேன். ஆனா எங்க மாமா ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, 3 பேரும் அதுக்கப்புறமா அந்த பூமா சொல்றதான் நீங்க கேட்கணும். மாமா ஆனா மாமா வயசுல பெருகுறோம். வயசுல பெருகுறா என்னப்பா அவனுக்கு வயசு? 35 வயசு மச்சான். 35. அவன் திட்டுதான் நான் திட்டுவேன். இதனால தான் மச்சான் கம்மியா. உனக்கு வந்து 52 வயசு, அவனுக்கு 42 வயசு, 10 வயசு தான் கம்மி. இனி சிங்கிள்ஸ் கன்ஃபார்மு. அவன் ஜெயிச்சானா கண்டிப்பா சேனல் உன் கையில குத்துறேன், நீ கூப்பிடுற நேரத்துல நான் ஷூட்டிங் வந்துடுறேன். ஆனா மாமா ஜெயிச்சாரு, நான் சொல்றது தான் இதுக்கப்புறம் கேட்கணும். வா அச்சு கொட்டை வட்டி ஆகும் மாமா அவனை. சேனலை நினைச்சு அச்சு மூஞ்செல்லாம் கீழெல்லாம் பறக்கணும். எங்க 2 பேர் வாய்க்கு 2 கையில தாங்குது. அவனுக்கு எல்லாம் சின்ன பசங்க. உன்னை நம்பிதான் நான் இட்டுன்னு வந்துக்கிறேன். என் மானத்தை காப்பாத்து. இந்த குள்ளமாலாம் பார்க்காத, அவன் அதெல்லாம் பார்த்தா நம்மள பேசுறான். அச்சு மூக்கு தொண்டெல்லாம் வச்சிரு. அதே மாதிரி நானும் சொல்றேன், வயசுல அப்பா எல்லாம் பாவம் பட்டலாம் விடாது. அச்சு கொட்டை அம்பரிங்க வை விடுங்க. வாங்க நில்லு. யாரு அம்பர் இதுல? நான் தான் அம்பரி. நீங்களும் சரி நானும் சரி, உயிர் போற நேரத்துல நம்ம காப்பாற்றணும். அது வரைக்கும் அகரை சப்போர்ட் பண்ணி போறதும் நான் மாமா சப்போர்ட் பண்ணி போறதுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, 2 ஸ்டெப் பேக். நானும் அப்புறம் கை குத்துக்குங்க. போன்லாம் அப்புறம் பேசிதுவே. இங்க சிங்கிள்ஸ் மூத்தி விடனா என்ன பண்ணிக்கிறேன்? ரெடியா? ரெடி ஸ்டார்ட். சூப்பர் மாமா. என்ன மாமா இடி ஓயிட்டாங்க? பைக்கில் இருந்து மேந்தன எல்லாரும் விட்டு ஓயிட்டுருவாங்க. இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாம் உண்மையா பழக, பின்னாடி யாரையும் பேசாதீங்கடா, புரியுதா? அது நானும் அதெல்லாம் சரி, நீயும் அதெல்லாம் சரி. எல்லாருமே பொதுவாக மக்களே, ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலையா விட்டுடணும். அவங்கள போயிட்டு பின்னாடி பேசுறது. அந்த வீடியோ எதுக்கோசம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, ஓகே நண்பர்கள் தான். இந்தமாரி வாழ்க்கையில் எல்லாருமே பின்னாடி பேசுகிறாங்க, தேவையில்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நம்ம இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். மிஞ்சி போனால் எனக்குன்னா 27 வயசா, எத்தனை வருஷம் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க போகிறோம்? சீக்கிரமாக சாக போகிறோம். அதனால் இருக்கிறதுனால இப்போ நீ எதிரியாக கூட இருக்கட்டும், போயிட்டு நான் பண்ணு தப்பு தான் சாரின்னு சொல்லி சமாதானமாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை. இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாரும் சிரிக்க வைப்போம், சிந்திக்க வைக்கணும். எதுக்கு பின்னாடி பேசுறீங்க? இதுக்கப்புறம் பேசுவீங்களா பின்னாடி? ஆமா, அதனால நம்பி வந்துட்டா. அகராஜை நம்பி ரைஸ்லாம் வாங்கி கொடுறாங்க, ஃபேமஸ் ஆன அதோ பாலாஜி ஐஸ்கிரீம் கொஞ்சம் வாங்கி கொடுறா. அவர் கூப்பிட்டாரு தானே நான் வந்தேன். சரிதா, ஐசி நான் விட்டுற மாட்டேன். ஐசி தானே வாங்கி தரேன், வாங்க இப்படியே போகலாம் வாங்க. நதி தெரியுமா, அந்த மாரி வந்துக்கிறேன். எவ்வளோ க்ரௌடு பேர். ஆமாம், ஃபுல்பா செல்ஃபி ஃபோட்டோ கேட்டான்னு கேட்பாங்க. குல்ஃபிலாம் கேட்பாங்க போல. ஆமாம், அது கூட வாங்கி கொடுக்கணும். அதனால இது வருது தான் நல்லது. நீங்கள் ஐஸே வேணாம், நீ அஜித் விஜய் எல்லாம் பண்ணாது. எவ்வளோ இப்போ உங்களுக்கு யார் ஐஸ் வாங்கி தருன்னு சொன்னா? 2 பேரும் கிளம்புங்க, காற்று வரட்டும். நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. அவனுக்கு வாங்கி தரேன், அவங்க கூட. ஆமாம், போய் சொல்லு நல்லா. அதை உனக்கு பிடிச்ச ஐஸாக சொல்லு. நான் பல்லு ஒயிட்டில் ஜில்லுன்னு படுற அளவுக்கு சொல்லு போ. பா நான் க்ரௌடுப்பா அங்கே. க்ரௌடு. ரொம்ப நன்றி மச்சான். அகராதி கொடுத்து பேச்சு பேர் இருக்கும். பா
பெரம்பூரில் பாலாஜி ஐஸ்னா ரொம்ப ஃபேமஸ் அப்போத்துலேருந்து. வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா. இல்லை மாமா, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒருத்தன் வாங்கி கொடுக்குறானோ வாங்கி கொடுக்கலையோ, செய்கிறானோ செய்யலையோ, யாரை பற்றி நம்ம பின்னாடி பேசக்கூடாது. அது ரொம்ப தவறு. இப்போ உன் மேலே எனக்கு கோவப்பட்டுச்சா, நான் உன்னை கூப்பிட்டு கேட்கணும், ஏன் மாமா இதுமாரி என்னை பற்றி சொன்னேன், ஏன் இந்தமாரி பண்ணேன்னு கேட்டுடலாம். பின்னாடி பேசுறது அது ரொம்ப ரொம்ப தவறான. அறிவே இல்லை, இடி பேசிட்டு போயிடாம. டேய் டேய், இந்த டீம்ல ரொம்ப பின்னாடி பேசுற ஒரே ஆளு நீ தான் தெரியுமா? வாடாடா. ஆமா நீங்க நீங்க ஐஸ் வேணாம் குடு. மச்சான் தான் பேசிக்கிறேன். எல்லாரும் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்மளுக்கு என்னதான் தீமை செய்யட்டும், நம்ம நல்லதை செய்வோம். இப்போ இந்த வீடியோ கூட பார்த்து சிலர் வந்து கமெண்ட்ஸ்லாம் அடிப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். ஒரு 10 பேர் நம்மளை திட்டினாலும் ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, நம்ம அவங்களுக்கோசம் வீடியோ போடுவோம், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஈஸ்டர். ஓகே சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். இவர் தான் பாஸ்டர் சர்ச்சில். பாயம்மா கத்துவாங்க. ஆமாம் பாயம்மா கத்துவாங்க. எவ்வளோ டேஸ்ட் ஆகுது ஐஸ். என்ன ஒன்று வருத்தமாகுது, குழந்தை இருந்தா அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ ஜனம் இருக்குது, எல்லாம் துண்டிங்களா? பேப்பர் ஒட்டிசி. ஐயோ இதே சாப்பிட்ற ஒரு மெடி வாங்கினே போயிட்டுலாம். சாடு மச்சான், பல்லுலாம் வலுப்ப மாமா சாடு. எல்லாருக்குமே நல்லது செஞ்சா எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம நடக்கும், அவ்வளோதான். நீ ஐஸ் வாங்கி எவ்வளோ தத்துவம் தான் சொல்லுவேன் மச்சான். தத்துவம் தான் மச்சான் இன்னைக்கு வாழ்க்கையாவே. இவன் தின்னாலும் இவன் தின்ன விட மாட்டான் போல. நீ எப்படி தெரிந்த ஐஸ் வாங்கி கொடுத்தா நாங்கள் சைடில். ஆமா அதான் உண்மை. நல்லா இருக்குதா? இந்த மாதிரி இருந்தால் போதும். இன்னொன்று சொல்ல வந்து ரெகுலராக எல்லாரும் ஷூட்டிங் கொஞ்சம் வாங்க, யூடியூப்புக்கு வாங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம மக்களை சிரிக்க வைக்கிற இந்த வேலை நம்ம பண்ணுறோம், தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக, ஓகேவா? இப்போ கூட பார்த்தா பப்ளிக்கில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எதுவும் நடிக்கிறேன், இதை பார்த்து மக்கள் யாருன்னா சிரிக்கட்டும், அவ்வளோதான். அதுதான் எனக்கு தேவை. தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை பாருங்கள். கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட்டுருந்தா இருக்கிறோம். இது சும்மா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி தான். ஏன்னா எல்லாருமே நல்ல நண்பர்களாக பழகுறாங்க, நல்லா ஒத்தியமாக ஒரே சொந்தக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த பின்னாடி பேசுறதுனால நிறைய பிரச்சனை ஆகுது. அதனால் இதுக்கப்புறம் யாருமே பின்னாடி பேச தேவையில்லை. எதாக இருந்தாலும் இப்போ கூட நான் கேமரா முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறேன்ல, அதேமாரி நம்ம பேசி லைஃப்பில் ஜாலியாக இருப்போம். பாய்.